அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது டெரிவேட்டிவ்ஸ். அதாவது டெரிவேட்டிவ்ஸ் என்பது ஒரு அடிப்படை சொத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு அதன் மதிப்பு மாறும் நிதி ஒப்பந்தம். அதாவது ஒரு எளிய உதாரணமாக இதை பார்ப்போம். ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு விலை ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். அந்த பங்கு எதிர்காலத்தில் 1100 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பை வச்சு ஃப்யூச்சர் அல்லது ஆப்ஷனில் டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஒப்பந்தங்களை வாங்கலாம். டெரிவேட்டிவ்ஸினுடைய முக்கிய வகைகள்: ஒன்று, ஃப்யூச்சர், ஒரு சொத்தை எதிர்காலத்தில் குறிப்பிட்ட விலையில் வாங்கவோ விற்கவோ ஒப்பந்தம் போடுவது. லாபமும் வரும், நஷ்டமும் வரும், இரண்டும் அதிகமாகவும் இருக்கலாம். இரண்டாவதாக ஆப்ஷன், எதிர்காலத்தில் குறிப்பிட்ட விலையில் வாங்க அல்லது விற்க உரிமை கிடைக்கும், ஆனால் கட்டாயம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷனில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் என்ற 2 வகைகள் இதில் உள்ளன. அதாவது இதில் அண்டர்லையிங் அசட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் எந்த சொத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறதோ அதுதான் அண்டர்லையிங் அசட். அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், கோல்டு, குருடாயில், கரன்சி போன்றவை. ஏன் டெரிவேட்டிவ்ஸ் பயன்படுத்துகிறார்கள்? ஹெட்ஜிங், அதாவது விலை மாற்றத்தால் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்கவும், ஸ்பெகுலேஷன், விலை உயரும் குறையும் என்று கணித்து லாபம் பெற முயற்சிக்கவும், ஆர்பிட்ரேஜ், சந்தைகளில் இருக்கும் விலை வேறுபாட்டை பயன்படுத்த. முக்கியமானது, டெரிவேட்டிவ்ஸ் லிவரேஜ் இருப்பதால் குறைந்த பணத்தில் பெரிய பொசிஷன் எடுக்க முடியும். அதனால் லாபம் வேகமாக வருவது போலவே நஷ்டமும் வேகமாக ஏற்படலாம். ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால், ஷேர், கோல்டு, நிஃப்டி போன்ற ஒரு அடிப்படை சொத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் ஒப்பந்தமே டெரிவேட்டிவ்ஸ். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.